வணக்கம். ஒரு அரசியல் தலைவர், ஒரு ஆன்மீக மக்களாகிய உங்களுக்கும் வணக்கம். இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, திமுகவின் ஆட்சியின் அவலங்கள். பாவம்பா, ஒரு பாட்டி கைரேகை வைக்க முடியல, ரேஷன் கடையில சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. ரேகை வைக்க முடியலன்னு சொல்லி அதை நாயா அலைய விட்டுருக்காங்க இந்த திமுக அரசாங்கத்துல உள்ளவங்க. என்ன ஒரு மனச்சாட்சி வேணாமா? எந்த ரேஷன் கடையிலையாவது நீங்க பாத்தீங்கன்னா அரிசியை நிறுத்து போட்டிருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா மக்களே? எந்த ரேஷன் கடையிலயுமே நிறுத்து போடுறது கிடையாது. அரிசியே நிறுத்து போடுறது, அப்படி அப்படி அள்ளி அள்ளி போடுறது. கொஞ்சம் மனச்சாட்சி இருந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு ரேகை ஒழுகலைன்னா என்ன, போட்டு விட வேண்டியதானே? அந்த அம்மா என்ன அப்படியா சாப்பிட்ற போகுது? உங்களுக்கு இந்த அரசாங்கத்துல அப்படியே அடிச்சுட்டு போகுது. ஏயா கொள்ளை அடிக்கிறதே நீங்க தானேயா? ஏயா இந்த இப்படி பண்றீங்க? அந்த அம்மா வைத்தறிச்சு பாருங்க கொஞ்சம். அரிசி போட மாட்டேங்கிறாங்க, சாமியம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போய் கேட்க போனா, போமா உனக்கு கையிறாக விழுதல, கலெக்டர் போ, அங்க போ போ. 2-3 மாசம் அலைய விட்டு கஞ்சி கடந்துச்சா. அந்த அம்மா சத்தம் அரசாங்கத்துக்கு கேட்கல, ஆனா தலைவர் விஜய் கேட்டிருக்கு. உடனே மாநில செயலாளருக்கு போன் பண்ணி, புஷி ஆனந்துக்கு போன் பண்ணி அதை உடனே என்னன்னு பாருங்கன்னு சொல்லி, உடனே அது யாரு என்ன வரும்னு விசாரிச்சா மதுரை மாவட்டத்துல அந்த அம்மா இருந்திருக்கு. உடனே கல்லணை மதுரை மாவட்ட செயலாளர் போன் பண்ணி அதை என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சுட்டு இதுதான் வேணும் மக்களுக்கு. இதுதான் இந்த நல்ல செய்யக்கூடிய எண்ணங்கள் தான் வேணும். அந்த செய்யக்கூடிய எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம மென்மேலும் வளரலாம். ஆனா தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு 2026 ஓட்டளிச்சீங்கன்னா நம்ம எல்லாரும் சுபிச்சமா வாழலாம், நல்லபடியா இருக்கலாம். மறுபடியும் ஆளுகிற திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம இந்த அம்மா மாதிரி, இந்த அம்மா கெஞ்சிருக்கு, அடுத்து நம்மளும் கெஞ்சிற அளவுக்கு வந்துருவாங்க. வித்துதான் அவங்க வீட்டுல அரிசி பொங்கி சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டோம்னா நம்மளும் கிட்னி வைக்க வேண்டியதான். பாத்துக்கங்க மக்களே. நன்றி, வணக்கம்.